சர்க்கார் மிகவும் நேசிக்கக்கூடிய துர்பிஷா ரஃபீகி கலீஃபா அவங்க பேசுவாங்க. எல்லாம் போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் குரோல லட்சம் சல்லா அலிஸ்லாம் அந்த ஷேக் நாயகத்துடைய ஆசையை கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பக்கீரே இங்கே பேசுறது கூட தகுதி இல்லாத இந்த பக்கீரை ஜாயிலு எதையும் தெரியாத காலத்தில் இருந்தேன். அவ்வளோ ஒரு கோவக்கான அந்த மாதிரி உள்ள ஆழத்தில் இருந்த ஃபக்கீரை சர்க்கார் இது எதுலேயும் வச்சு இது பண்ணல. சர்க்காரோட அந்த பார்வை சர்க்காரோட அந்த அன்பால் தான் நம்மளை மாற்றினாங்க. அந்த அன்பு நம்மளுக்கு அந்த அன்பால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத் செய்ய முடிஞ்சு அவங்க அக்லானால. அதே மாதிரி நம்ம இப்போ ஏற்று வாங்கியிருக்கிறோம். ஜிஸ்மை கொடுத்தேன், கல்வை கொடுத்தேன், ரூவை கொடுத்தேன், சிறை கொடுத்தேன். ஜிஸ்மை கொடுத்தது இபாடத்துக்காக உள்ளபடி நம்ம சர்க்கார்ட்ட சொன்ன வாக்குப்படி நம்ம நடந்திருந்தா நம்ம ஆழத்தே வேறு. ஜிஸ்மை கொடுத்தபடி நம்ம வாழ்ந்தோம்னா, கல்வை கொடுத்தோம் அல்லாவுடைய யாவத்துக்காக, மேலே அல்லாவுடைய யாவத்தில் இருக்கிறோமா நம்மளை அதிகமாக யாவம் செய்கிறோமா. நான் புதுப்பு நாயகம் கிண்டி அலிஸ்லாம்கிட்ட சந்திக்கும் போது ஒரு அடி கேட்குறாங்க எப்படி அல்லாவை அடையிறதுன்னு. அப்போ கிண்டி அலிஸ்லாம் சொல்கிறாங்க, தான் தன்னை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு அல்லாவை அதிகமாக யாவும் செய்யணும். எப்படி இப்போ ஃபக்கீர் வந்து நான் பேசுகிறேன், நான் சாப்பிட்றேன், நான் தண்ணி குடிக்கிறேன், நான் போகிறேன், இதை நான் விட்டுட்டு அல்லா என்னை சாப்பிட வைக்கிறான், அல்லா என்னை தண்ணி குடிக்க வைக்கிறான், அல்லா எனக்கு குளிப்பட்டுறான், அல்லா என்னை கடைக்கு போய் வைக்கிறான், இந்த உணர்வு வரணும். அல்லா செய்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். செயல்படுறதுக்கு அல்லாவோட அயாத் இல்லாமல் நம்ம செயல்படுத்த முடியாது, அல்லாவோட சக்தி இல்லாமல். அப்போ இதை வந்து பார்க்கணும். அப்போ நம்ம கல்வை கொடுத்தோம் ஷேக்கிட்ட எதுக்கு அல்லாவோட யாவத்துக்கு. இதை வந்து நம்ம செஞ்சோம்னா ரூவை கொடுத்தோம் இஷ்குக்கு. அந்த கொடுத்தபடி நம்மளுடைய நோக்கம் இஷ்குன்னா அந்த காதல். இப்போ நம்ம காதல் என்னமா இருக்குது, 25 வயசு ஆகிட்டா கல்யாணம் வைக்கணும், ஒரு வீடு கட்டணும், எப்படியாச்சும் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு காடி வாங்கணும், இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அல்லாவும் ரசூலும் எதை ஆசைப்பட்டாலோ அது நம்ம மேலே நம்மளுக்கு ஆசை இருக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையானதுக்கு அப்புறம் தான் அல்லா அடிமையை தான் மிஹராஜ் முடியுமோனேங்கண்ணா. நம்மளாம் கல்வி மூக்கினே அரசுல்லா அப்படிங்கிறோம். இந்த கல்வி அரசாணம் என்ன வேணும், அடிமையாக போகணும். நம்ம அடிமையாக போகாத வரையும் மிஹராஜ் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம கல்வி அரசாணம்னா நம்ம அடிமையாக போகணும். அதே மாதிரி தொழுவை வந்து மிஹராஜ் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவை எனக்கு கண் குளிர்ச்சின்னு சொன்னாங்க. அந்த தொழுவை நம்ம அந்த மாதிரி தொழுகிறோமா, நம்ம தொழுவும் போது நம்ம கல்வி ஹாதியராக இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம சர்க்கார் நாயம் பக்கீருக்கு அந்த தொடர்பு கிடைக்கலன்னு வைங்களேன், வாழ்க்கை எல்லாமே வீணாக போயிருக்கு. ஏன்னா அந்த ஒரு பொருந்திக்கிற தன்மை சர்க்காருக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு முதல்ல அது பத்தலை இது பத்தலை அப்படின்னு இருந்தோம். இப்போ என்ன அப்படியா இருந்தால் பயமும் இருக்காது கவலையும் இருக்காதுன்னு சொல்கிறோம். இப்போ எல்லோரும் நம்ம சொல்கிறோம் அவுளியாமார்களுக்கு கவலையும் இருக்காது பயம் இருக்காது. இதை வந்து நாவால் சொல்கிறோம். உண்மையிலே நம்மளுக்கு கவலையும் பயம் இல்லாமல் இருக்கிறோமா? இன்னும் கவலையும் பயமும் இருக்குதுன்னா நம்மளுடைய ஈமானில் குறை இருக்குதுன்னு அடித்தோம். அப்போ நம்ம சரிப்படுத்தணும். அப்போ அல்லாஹ் போய் சொல்லிட்டானா, அப்போ நம்ம நாவால் சொல்கிறோம். அப்போ அந்த கவலையும் பயமும் எப்போ போவோம், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அவன் தான் என் தேவ செய்கிறான்னு விளங்காத வரையும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கவலையும் பயமும் இருக்கும். அப்போ கவலையும் பயமும் போகணும்னா வழிமாறுகளுக்கு சோபத்து வேணும்.
அதனால தான் அஸ்ராபுல் காஃபில் 109 வருஷம் நல்லா தூங்க வச்சான். அவங்க இருக்கும் போது ஒரு நாய் போச்சு அவளோட. அவளை வந்து நாளைக்கு நல்லா வந்து சொல்றதுல மனுஷன் உருவம் கொடுத்து நல்லா அனுப்புவானா சொல்றதுக்கு. ஒரு நாய்க்கு வந்து சொல்றதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு மாதிரி ஜாயிலான ஒன்றுமே தெரியாத முட்டாளுங்க நம்ம வந்து நம்மளுடைய ஏழாமே அந்த சர்க்காரோட சோபத்தில் கொண்டு நம்மளை வந்து எல்லாம் பரிசுத்தப்படுத்தணும், நம்மளை வந்து எல்லாம் ஒளிமயமாக ஆக்கணும். அதனால தான் தாய் தாப்பன் பொருத்தத்தில் தான் அல்லாவோட பொருத்தம் சரியத்தில். அதே இது தாய் தாப்பன் பொருத்தத்தை கொண்டு தான் நம்ம ஷேக் நாயன் தான் நம்மளுக்கு தாப்பன். அதனால தான் அல்லா எப்படி புரிஞ்சிக்கிறான் தாப்பண்ணு பொருத்தத்தை கொண்டு. அதிகமாக நீங்கள் பாருங்கள் தாய் தாப்பனை கொண்டு நம்ம தாய் தாப்பன் எல்லாரும் இருக்காங்க. அதிகமாக கேள்வி நம்ம தாப்பனாரு அல்லாஹ்வுல்லாஹ் இருக்கிறோம், நாங்கள் செலவாத்தில் இருக்கோம், அந்த லாயிலாவில் இருக்கோம், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா? ஆனால் நம்ம சர்க்கார்ட்ட சொல்லுங்கள் அல்லாஹ்வுல்லாஹ் நான் 3000 செஞ்சுட்டேங்கம்மா, அல்லாஹ்வுடைய யாபத்தில் இருந்தேன், அவங்க பண்ணுற சந்தோஷம். மஜ்லிஸ் வச்சுருக்கேங்கம்மா, அல்லாஹ்வை பற்றி நாங்கள் பேசுகிறோம், குறைஞ்சது நாவலில் கல்புல வித்தியாசம் தெரியல, சந்தோஷப்படுவேன். அப்போ அந்த பொருத்தம் எப்போ கிடைக்கிது? தாய் தாப்பில் பொருத்தமாக பொருந்திக்கிற ஆளாக நம்மளை அல்லாஹ்வுக்கு பொருத்தம். இப்போ எத்தனையோ ஷேக் மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்க முரேட் மாதிரி கொஞ்சம் தவறு பண்ணிட்டாலும் பொருந்திக்கிற மாட்டேன். அப்போ அந்த மாதிரி ஷேக் பண்ணால் கிடைச்சா நம்ம அந்த பொருத்தத்தை எப்படி அடையிறது? ஆனால் நம்ம சர்க்கார் என்னென்ன செஞ்சாலும் சரி அணைச்சிக்குவேன். பக்கேன்னா ஒரு வாட்டி ஒரு கலிஃபா வந்து சர்க்கார் காரை வந்து இப்படி அமுக்கி விட சொன்னார். கேட்க பக்கேர் என்ன செஞ்சுன்னா இன்னொரு கலிஃபா வந்து இப்படி நல்லா அமுக்குங்க, ரத்தம் வந்துருச்சு சர்க்கார், ரத்தம் வந்துருச்சு. சர்க்காருக்கு சுகர் மாதிரி ஒன்றும் சொல்லி அல்லாவே இருமல் இருந்துச்சு. சரிப்பா அப்படின்னு சொல்லி கப்பு செஞ்சுக்கிட்டேன். மத்தாலாக அப்படி இருக்க முடியுமா? சில எப்படியோ வலிமா இருக்க கேள்விப்பட்டேன். லேசா கொஞ்சம் அமைக்கி எனக்கு வலிச்சா அல்லா உங்களை பிடிச்சிருவான்பா அப்படின்னாங்க. சர்க்கார் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஒரு மனைவி ஒரு பெண்மணி இருந்துச்சா, எப்போ பார்த்தாலும் தன் கணவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், குறை சொல்லிக்கிட்டே தான். ஆனால் அவர் கணவன் மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் நல்லா தக்குவாவோட மனிதராக இருந்துக்கு மன்னிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சு, அவன் மனைவி வந்து ஒரு வார்த்தையை விட்டுருச்சு, ரொம்ப கட்டுத்தனமான வார்த்தையை விட்டதோட அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து கோச்சுக்கிட்டு நேர மரத்துக்கிட்ட போயிட்டு போனால் போய் அப்படி போய் படுத்துங்கிறாரு. கனவுல வந்து இப்போ நம்ம ஒரு இது அந்த மக்கோத்தா என்ன சொல்கிறது, அந்த கிரீடம் அதை வந்து எடுத்து வந்து தலையில் வைக்கிறாங்க. இந்தாங்க உங்களுக்கு நீங்கள் அல்லாவுக்கு வழி அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார் நான் வழி இல்லை அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் தான் அல்லாவுக்கு வழி, உங்கள் மனைவி இவ்வளோ கோவப்பட்டு நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தீங்களா, அதனால நீங்கள் அல்லாவுக்கு வழின்னு நல்லா சொல்ல சொன்னா அப்படின்னு. அப்போ தான் அவர் விளக்குச்சா, என் மனைவி நான் மன்னிச்சுக்கிட்டே இருந்தனால இந்த அந்தஸ்து கிடச்சிட்டு நேரம் மனைவிட்ட போகிறாரு. திருப்பி அவ்வளோ கோபமாக வந்தவர். அப்போ மனைவிட்ட போனால் மனைவி வலியும் தெரிஞ்சதோட இப்போ வலியலாம் மனைவியும் வலி. என்ன காரணம்? இவ்வளோ கடிதமா இவ்வளோ கோபமாக கணவன்கிட்ட பேசின மனைவி வலியை என்ன காரணமாச்சு? கணவன் மன்னிச்சுக்கிட்டே இருந்தனால வலி. அதே மாதிரி நம்ம சர்க்கார் எப்படிப்பட்ட சர்க்கார்? ரபிகிஷா இப்படி நம்ம எங்கம்மா நம்மளை அணைச்சு அதனால் நம்மளுக்கு கிடைச்ச ஷேக்னா அவங்க நம்மளை பொருத்திக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட குணத்தை நம்ம எடுத்து செய்யணும். இப்போ நம்ம அளவுக்கு தரிக்கிறது நாவலை சொல்கிறோம், செயலில் இல்லை. அதனால் சர்க்கார் எந்த அன்பை காட்டினாலும் அதே அன்பு நம்மளும் காட்டினோம்னா மக்கள்கிட்ட உண்மையிலே ஹக்கை பார்த்தோம்னா ஹக்கு கூட வாழ்கிற வாழ்க்கையை காட்டி கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? நம்ம அடுத்தவளுக்கு சொல்ல தான் நினைக்கிறோம். இங்கே வந்து கோப்பி பண்ணி அங்கே வாட்ஸ்அப் மாதிரி இங்கே கோப்பி பண்ணி அங்கே பாஸ் பண்ணால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்மகிட்ட செயல் இல்லை. எதுக்கு நம்ம பையி நாயத்துக்கு தாலிமாத்தை கேட்குறோம்? வெறும் வீடியோவில் கேட்டாவோட அந்த ரூபானியத்து இருக்குது, நம்ம சர்க்காரத்தில் ரூபானியத்து இருக்குது. என்ன காரணம்? அவங்க கல்வி உண்மையிலே உண்மையாச்சு, அல்லாட்ட உண்மையாகிறான. அதனால அவங்களுக்கு 2 வார்த்தை போதும் நம்மளுக்கு இதாயத்து கிடைச்சிடும். ஆனால் அதே இது நம்ம லட்சம் மணிக்கணக்கில் பேசுகிறோம், தாரியம் பண்ணுறோம், நம்மளை காட்டணும்னு நினைக்கிறோம். அவ்வளோ மறைச்சு அல்லாவை காட்டினாங்க, இதாயத்து மாறிச்சு. ஆனால் நம்ம சர்க்காருனா கொஞ்சம் நீங்க இல்லை. ஒரு 2 ஃபக்கேனா போகும்போது டீ எடுத்துட்டு மேலே வந்தார் சர்க்கார் வீட்டில். இத்துணி சின்ன இடம் தான், ஏறி இறங்கணும்ல சர்க்கார். என்னத்தை பார்த்தா ஃபக்கேரில் ஃபக்கேர் உடாது தான் இருக்கேன். முதல் வாட்டி 2010 போகிறோம். அங்கே போகும்போது வாசம் வரை வந்து நிற்கிறாங்க சர்க்கார். 3 மணிக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் இது அடிக்கிறாங்க, யாருமே எந்திரிச்சு வரல. வெளியே வாசம் வரை வந்த வண்டி நாங்கள் தேடிக்கிறோம், வெளியே வர தெரியும். அப்போ எந்த அளவுக்கு அல்லாவோட ஒரு தொடர்பில் இருந்துருக்கா, ஒரு முறையிலையோட அர்த்தம் பார்க்குறாங்க. நம்ம ஷேக்கையோட அர்த்தம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, ஷேக்கில் பிதாவாக இருக்குது கஷ்டமாக இருக்குது. அப்போ ஷேக்கை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அல்லாவுக்காக, அதுக்காக தான் நீங்கள் சேர்ந்துருக்கணும். அந்த ஷேக்கு
நம்மளுக்கு காசு பணம் கடை வியாபாரம் அதெல்லாம் கொடுத்துருந்தாலும் இவன் மதிக்க மாட்டான். என்னதான் கொடுத்தாரு அப்படின்னு குறை தான் சொல்லுவோம். தாப்ப மாதிரி எப்படியோ சுத்த சேர்த்து வைக்கிறாள் குறை தான் சொல்லுவோம். அபூரையில இல்லாதவன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கே நீங்கன்னா என்ன செய்ய பஜார்ல அப்படின்னு எல்லாம் போய் பார்த்தா இன்னும் ஒன்றும் காரணம் சொத்தை பங்கு போடுற மாதிரி ஒன்றும் இல்லையே. அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி சொல்றாரு, அதான் சொத்து. அந்த சொத்தை ரசூலா நம்மகிட்ட கொடுத்தாரு. இப்போ நம்ம சர்க்காருக்கு அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் எல்லாரும் ஒன்று ஒன்று கல்வியில் வச்சுருக்கோங்க. இதெல்லாம் பெரிய நப்சு. நம்ம கொடுத்தது எல்லாம் ஒன்றுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த துணியாவுடைய எங்கேயும் எடுத்துக்க முடியாது. சர்க்கார் கொடுத்த அந்த சொத்து இருக்க இந்த கல்வியில் யாரை திருட முடியுமா? நாளைக்கு கபர்ஸ்தான்லையும் இது நம்மளுக்கு பிரச்சனமாகும். நாளைக்கு மாஸ்டர்லையும் பிரச்சனமாகும், சொருவத்திலையும் பிரச்சனமாகும், எல்லா நேரத்திலையும் பிரச்சனமாகும். இதை சர்க்கார் காட்டி கொடுத்தாலே இதை யார் காட்டி கொடுத்தா? அதனால இந்த சர்க்கார் காட்டி கொடுத்தது அந்த அல்லாவை தான். நம்மளை விட்டு பிரியாத அல்ல, நம்மளை விட்டு ஒரு செகண்டோட நம்மளை மறக்காத அல்ல, அதை காட்டி கொடுத்தாரு. நம்ம மனுஷன் கொஞ்ச நேரம் நம்மளை யாவும் செஞ்சாலே மறக்க மாட்டேங்கிறோம். அது அல்லா சொன்னால மனுஷனுக்கு மனுஷன் நன்றி இல்லாதவன் இல்லை, அல்லாவுடைய விஷயத்துல நன்றி இல்லாதவனா இருக்கிறான். அதை காட்டி கொடுக்க தான் சர்க்கார் நாயம் வந்தாங்க. அதனால ஷேக் நாயம் எப்படி நம்மளுக்கு காட்டினாலோ, எப்படி நம்மளுக்கு விளக்குனாலோ, எப்படி அறிவுக்கு ஆசைப்பட்டாலோ, எப்படி உணர்வுன்னு ஆசைப்பட்டாலோ, எப்படி அல்லாவுக்கு அடிமையாக ஆசைப்பட்டாலோ அந்த வாழ்க்கையை அல்லா பற்றியிருக்கும். இப்போ எல்லாரும் நல்லா நசிப்பாக்கணும். சொன்னபடியும் கேட்டபடியும் அமைச்சருக்கு எல்லா தோல்வி செய்வாங்க.